அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதீனத் ராஜா, நம் இதயத்தின் ரோஜா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழக்கூடிய காலத்திலே 3 சஹாபாக்களை, அலி ரலியல்லாஹ், ஜுபைர் ரலியல்லாஹ், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 3 சஹாபாக்களையும் அழைத்து ரவுதத்துஹான் என்ற அந்த பள்ளத்தாக்கிற்கு நீங்கள் செல்லுங்கள். அந்த இடத்திலே லஈனா என்ற ஒரு பெண்மணி நிற்பாள். அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கும். அதை நீங்கள் பிடுங்கி வாருங்கள், வாங்கி எடுத்து வாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். சென்ற 3 சஹாபாக்களும் அந்த பெண்மணியிடத்திலே கேட்டார்கள். ஆரம்பத்தில் இல்லை என்று மறுத்த அந்த பெண்மணி இறுதியாக கொண்டையிலே இருந்து எடுத்து அந்த கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த 3 சஹாபாக்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை பெருமானார் இடத்திலே கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து பார்க்கிறார்கள். பெருமானாரோடு இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, சஹாபாக்களோடு சஹாபியாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, முஹாஜிர் சஹாபி, ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு சஹாபி ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த வேலைதான். என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அந்த கடிதத்திலே பெருமானாரினுடைய ரகசிய விஷயங்களை மக்காவிலே வாழக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கு, பெருமானாரினுடைய எதிரிகளுக்கு பெருமானாரினுடைய விஷயங்களை அவர்கள் அந்த கடிதத்திலே எழுதி அனுப்பி இருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ஹாத்திப் மா ஹாதா, ஹாத்திபே என்ன இது, இப்படி செய்திருக்கிறீர்களே, எனக்கு துரோகம் செய்திருக்கிறீர்களே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதும் அந்த சஹாபி சொன்னார்கள், யா லா தஅஜல் அலைய யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, என் மீது நீங்கள் கடப்பு காட்டி, அதாவது என் மீது நீங்கள் அவசரப்பட்டு விடாதீர்கள், என்னை நீங்கள் கொன்று விடாதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு, நான் ஏன் இப்படி செய்தேன் என்றால், நான் ஈமான் கொண்டவன், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவன், இதற்கு பின்னால் நான் காஃபிராக விரும்பவே இல்லை. ஆனால் காஃபிர்கள், அந்த மக்காவிலே வாழக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், உங்களுடைய எதிரிகளுக்கு உங்களுடைய ரகசிய விஷயங்களை நான் தெரிவித்தால் அவர்களுடைய உள்ளத்தில் என் மீது ஒரு நல்ல பெயர் ஏற்படும். அதன் மூலம் மக்காவிலே வாழக்கூடிய என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் பாதுகாப்படையும். இதனால் மட்டுமே நபியை நான் அப்படி செய்தேன் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், நற்குணத்தின் நாயகர் என்ற வார்த்தைக்கு மிக மிக ஏற்றமானவர்கள் சொன்னார்கள், இந்த சஹாபி உண்மையை சொல்லிவிட்டார்கள், இவர்களை யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்பதாக சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், தஅனி அல்ரிபு உனக ஹாதல் முனாஃபிக், நபியே என்னை விட்டு விடுங்கள், இந்த முனாஃபிக்கை நான் கொன்று விடுகிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் துடிக்கிறார்கள். அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் துரோகம் செய்த பச்சை துரோகி இவனை நான் கொன்று விடுகிறேன் என்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே நீங்கள் அமைதியாக இருங்கள், இன்னஹு ஷஹீத பத்ரன், அவர் பத்ரிலே கலந்து கொண்ட பத்ரியீன்களில் ஒருவராக இருக்கிறார். அல்லாஹ் சொன்னான், யஅமலு மா ஷிஅதும் ஃபகத் கஃபர்து லகும், பத்ரியீன்களே, பத்ரிலே யாரெல்லாம் கலந்து கொண்டீர்களோ நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னாலும் சொல்லி இருப்பார். எனவே உமரே நீங்கள் அவரை கொல்லக்கூடாது என்பதாக தடுத்து விட்டார்கள். தனக்கு துரோகம் செய்த ஒருவரை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டாமல், அவரை வெறுக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்து விட்டார்.